உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட நிலத்தை விக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? சொல்லுங்க, இது தப்பு இல்லையா? அம்மா, யாரு நீ? என்ன பேசுற? இது எங்க மாமாவோட நிலம். எதியா உன் மாமா நிலம்? இது ஆத்தாவோட நிலையா? இன்னுமா நான் யாருன்னு உங்களுக்கு விளங்கல? நான் ஆத்தா வந்திருக்கையா? என்ன ஆத்தா இப்படி சொல்ற? நேத்து கூட பஞ்சாயத்துல இவங்க நிலந்தான்னு ஆத்தா தீர்ப்பு சொல்லுச்சு. ஏய், நிலம் அவங்களுக்கு தான்யா. ஆனா ஆத்தா நான் குடியிருக்கனே. நான் குடியிருக்கிற நிலத்தை எப்படியா விப்பீங்க? என்னத்த நீ சொல்ற? இது எப்படி ஓ நிலமாக? ஏங்க, யாரோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்க மாமனோட இடம். இந்த நிலத்தை வச்சுதான் நாங்க எங்க வீட்டையே மீட்டணும். இத போய் சாமிநாதன் சொன்னா எப்படிங்க? என்னங்க அர்த்தம்? இத பாருங்க, இது கண்டிப்பா அந்த பழனி பேர் சரியா தான் இருக்கும். இதை யாரும் நம்பாதீங்க. நேத்து ஊர் மத்தியில அவன் கொடுத்த பத்திரம் பொய்ன்னு சொல்லி அவமானப்பட்ட ஆத்திரத்துல என் மாப்பிள்ளை அந்த அடியே அடிச்சிருக்கான் அவன். நேத்து அவனை போலி போட்டிருப்பேன். என் மக தடுத்துட்டான். இன்னைக்கு என்னடா யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி இப்படி ஒரு கதையை விட்டுருக்கான். இதெல்லாம் நல்லா இல்லைங்க. இந்த கதையை எங்களை நம்ப சொல்றீங்களா? எதியா கதை? எது கதை? ஆத்தா வந்திருக்கேன்னு சொல்றது உனக்கு கதையா? ஏன் இடம் தானு நான் நிரூபிக்கட்டுமா? நிரூபிக்கட்டுமா? சொல்லையா. என்னப்பா ஆத்தா இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்லுது? என்னன்னு தெரியலையே. ஆத்தா என்ன சொல்லுதுன்னா பாப்போம். ஏய், இங்க தோண்டுங்கயா. என்ன ஆத்தா அந்த இடத்துல தம்பி, நோண்டாதீங்க. தள்ளுப்பா, தள்ளு. அது என்னன்னு பாக்குறேன். பூசாரி, மண்ணை தள்ளி பாருங்க. இதை பாக்குறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஒரு மாதிரி பேசுத? ஒரு மாதிரி பாக்குத? ஒரு மாதிரி டாக்டர் என்னல பண்ணுத? டாக்டர் வானாம்லா?
ஏய், என்னாச்சு ஆ? ஏய், யாரை தேடுற? யாரை பாக்குற, யாரை தேடுற? அண்ணாச்சி அண்ணாச்சி என்னாச்சு கதை திறங்க ஏன் கனி முப்படா இதுதான் சீக்கிரம் கதை திறங்க போட்டி போட்டி ஏலாம் ஏன் கத்துன, என்னாச்சு? நானும் கத்துனேனா? ஆமா நீதான் என்னாச்சு என்னாச்சு என்ன சத்தம் என்னாச்சு அண்ணாச்சி எது கத்துனியா கெட்ட சொப்பனை கண்டிருப்பாருன்னு அதான் பயந்து போய் கத்திருக்காரு. ஆமாப்பா, கெட்ட சொப்பனம் தான், ரொம்ப கெட்ட சொப்பனம். உம்ம வீட்ல எப்பவுமே சொப்பனத்தை அமைதியாவே காண மாட்டீங்களோ? ஊரை கூட்டி தான் சொப்பனத்தை காணுவேலோ? போன வாரம் இவர் சொப்பனம் கண்டாரு, இந்த வாரம் நீரு, அதுக்காக இந்த கத்தா கத்துவீரு? ஏ கனி, நீ போய் திருநீர் எடுத்துட்டா. ஆ. ஏதா சீக்கிரம் எடுத்துட்டா. என்னய்யா பயந்துட்டியா? ஆமாப்பா. இல்ல ரொம்ப பயந்துட்டான் போல இருக்க. இந்தா. கொண்டா. ஆ, இல்ல இந்த திருநீரை வச்சுட்டு படு, கெட்ட சொப்பனம் எதுவும் வராது. போ, நிறைய திருநூறு வைப்பா, அந்த கனவு இனிமேல் வரவே கூடாது. சீக்கிரம் சீக்கிரம். அப்பனே முருகா, என் பிள்ளைக்கு துணையா இருக்கியா? அவனுக்கு கெட்ட சொப்பனம் எதுவுமே வரக்கூடாது, நல்ல சொப்பனமா வரணும். வா, நெத்திய காட்டு முருகா. எப்போ ஆ, என்ன இது? திருநீரியா? அதனை இத்தினூண்டா பூசி விடுவ? எப்போ அம்புட்டு கெட்ட சத்தியம் ஓடி போக வேண்டாமா? நல்லா கை நிறைய எடுத்து நல்லா அள்ளி பூசுப்பா. சரியா சரியா பூசுறையா. என் பிள்ளை ரொம்ப பயந்துட்டான். வா, நெத்திய காட்டு. ஆ, முருகா ஓடட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம அந்த பாத்திரத்தையும் பட்டுச்சேலை எடுக்க வர வச்சிருவோம். நல்ல சமயத்தை தவறவிடக்கூடாதுலே. பா, அவங்களும் வந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருவலப்பா. இதில் ஜவுளி கடைன்னா 1000 பேர் வருவாங்களே, இவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரப்போகுது? எல்லாம் பரணியை பார்த்து ஏன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ரோசிக்க மாட்டாங்க இவங்க. பா, நீ பெரிய ஆளுதான்ப்பா. பக்கத்துல பக்கத்துல 2 குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு நடக்காத கல்யாணம், ஒரு நடக்க போற கல்யாணம், 2த்துக்கும் ஏற்பாடு பண்ணுத பாரு. அதான்டா உங்க அப்பனுடைய சூட்சமம். கத்துக்க, அப்போது சீக்கிரம் டிஎஸ்பி ஆயிடுவே நீயே. நீ என்ன பார்த்துக்க, இந்த டாக்டர் மாப்பிள்ளை கத்தி தான் உனக்கு. ஏட்டி, இந்த மனுஷன் பத்திரிக்கை அடிச்சு ஊரு புறா கொடுக்க ஆரம்பிச்சாரம்ல. நாம அடுத்ததா என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அண்ணன் கோயில்ல வச்சு வாக்கு கொடுத்துருக்காவ, நிச்சயம் நிறைவேற்றுவாக. நாம பாட்டுக்கு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்னவோ போ. ஊர்ல அவர் ரொம்ப பெரிய மனுஷன், இவர் எனக்கு தெரியும்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கௌரவம். ஆனா அவரு நம்ம மகனுக்கு பொண்ணே தரம்னு சொல்லுதாரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நம்ம கௌரவமே வசந்துரும்ல. அதை நினைச்சுதான் ஒன்னு செய்ய வேண்டியதா இருக்கு. ஏங்க, அண்ணன் தாங்க போன் அடிக்கிறாவ. அப்படியா? அட்டன் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. வணக்கம் சம்பந்தி. சம்பந்தி வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட இருந்து ஒரு தகவலையும் காணும்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா கால் பண்ணிட்டீங்களே. எல்லா ஏற்பாடும் நானும் என் மாமனும் காது வச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ஃபோன் செஞ்சேன். சொல்லுங்க சம்பந்தி. இன்னைக்கு ஏதோ முக்கியமான முகூர்த்த நாளாம், புதுசு எடுக்க உகந்த நாளாம். நீங்கள் எனக்கு சம்பந்திங்கிற முறையில் அவளுக்கு முகூர்த்த சேலையை நீங்கள் தானே எடுக்கணும். நீங்கள் ஒன்று செய்யுங்க, இன்னைக்கு ஜவுளி கடைக்கு வந்துடுறீங்களா? வரோம்னு சொல்லுங்க. அண்ணே, சீலை எடுக்கணும்னா பரணி வரணும்ல, அது வருமா? ஆறு தங்கச்சியா? என்னம்மா நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? ஆமாண்ணே, போன ஸ்பீக்கர்ல போட்டிருந்தோம். அப்படியா? ஜவுளி கடைக்கு பரணியும் வர.
அவளையும் கூட்டிக்கிட்டு தான் நாங்கள் வரோம். ஆ. ரொம்ப நல்லதா போச்சுண்ணே. அவ மட்டும் இல்லை, அந்த டாக்டர் பையன், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வராங்க. சம்மந்தி தப்பா நினச்சிக்கிட்டாதீங்க. அவங்களும் வராங்க, நாங்களும் வரோம்னா அது தப்பா இருக்காதா? அவங்கள வச்சுக்கிட்டு மருமகளுக்கு எப்படி சம்மந்தி சீல் எடுக்கிறது? என்ன சம்மந்தி நீங்கள் என்ன எடுக்க போறீங்க, ஆருக்கு எடுக்க போறீங்கன்னு ஆருக்கு தெரிய போகுது? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மகன் கல்யாணத்துக்கு கூரைச்சேலை எடுக்க வந்ததா சொல்லுங்க. அவங்களும் எடுத்துக்கிட்டோம், நீங்களும் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, ஆறு வாங்கினாலும் இந்த தாலி கட்டும் போது நீங்கள் கொடுக்குற சேலையை கட்டிக்கிட்டு தானே பரணி உட்கார போறா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கில்லி படத்துல த்ரிஷாவை தொட்டுன்னு வரா மாதிரி உன்ன ஃபாலோ பண்ணி வராங்க போலகுதா. என்னங்க நீங்க, நானே என்ன தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு காமெடியா இருக்கா? கொஞ்சம் வேகமா போங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போங்க போங்கங்க. சரி போறேன் இரியா. போ சீக்கிரம் போ. ஐயோ, எனக்கு பொண்ணுங்கிறீங்க. மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும். ஏய், என்னடி புதுசா ஏதோ ஒண்ணு கிளப்பி விடுற? தபார், நீயா ஏதோ ஒண்ணு புதுசா பில்டப் பண்ணாத. நானே இருக்கிறத பூசி மொழிவி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மைண்ட் செட்ல இருக்கிறேன். தயவு செஞ்சு அமைதியா வாடி. போங்க சீக்கிரம் போங்க. டிரைவர் சார், நம்ம வண்டி மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு போல, மாப்பிள்ளைய பிடிக்க போகுது. சீக்கிரம் வேகமா ஓட்டியா. நீ வேற. சரி, எப்படியோ உன் கதைய புது கதையா சொல்லிக்கிற. நான் யாருன்னு தெரியுமா? தெரியலங்க. யாருன்னே தெரியாம தான் கை போட்டுக்கிற. ஊருக்குள்ள கேட்டு பாரு சத்யா. கண்டிப்பா கேக்குறேங்க. ஹலோ, என் பேரை சொன்னா உன் பேரை சொல்லணும். அந்த மேனஸ் கூட கிடையாதா? சாரிங்க, டென்ஷன்ல மறந்துட்டேன். ஹாய், ஐ எம் ஆதி. ஹாய், ஐ எம் சத்யா. உன் ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கிளைமேக்ஸ்ல சொல்லணும், சரியா? மேடம் போங்க. என்ன மேடம் நீங்க முட்டு சந்தில கொண்டு நிறுத்திட்டீங்க? வண்டி எடுங்க மேடம். திருப்புங்க மேடம், திருப்புங்க. நிறுத்து, வண்டியை நிறுத்து. யாரு? எங்க அத்தை மாமா. மாட்டீனியா? மாப்ள, என்ன மாப்ள இப்படி பண்ணிட்டீங்க? தாலி கட்டுற நேரத்துல யாராவது மேடையில இருந்து ஓடி வருவாங்களா மாப்ள? ஆமா மாப்ள, நம்ம சொந்த பந்தம்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம சொந்தக்காரங்க நினைக்கிறதா முக்கியம் மாப்ள. பாவம் இல்ல அக்கா, அவங்க எவ்வளவு ஆசையா இருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. ப்ளீஸ் அவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸ்வேதா பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க மாப்ள. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன் மாப்ள, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியாமலே நான் உங்களை மாப்பிள்ளையாக்கிறதுக்கு சம்மதிச்ச மாப்ள. சொல்லுங்க, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் மாப்ள. வாங்க மாப்ள, ப்ளீஸ் மாப்ள. நாங்க வந்து சொன்னா மட்டும் கேட்க போறீங்க? யார் ஏரியால வந்து? சத்யா, போலீஸ். போலீஸா? ஏங்க, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நீங்க மனசு வச்சாதான் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறும். ப்ளீஸ். சென்டிமெண்ட். சரிதான், கூண்டு போங்க. ஆதி, எதுக்கும் பயப்படாத. நாம நினைக்கிறது தான் நடக்கணும்லாம் இல்ல. எல்லாத்துக்கும் அவன் இருக்கிறான். அவன் நினைக்கிறது தான் நடக்கும். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இதோ எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. வாங்க. ஆதி, கிளைமேக்ஸ்ல கதை சொல்ல மறந்துடாத. கண்டிப்பா சொல்லுவாருமா, கண்டிப்பா சொல்லுவாரு. தேங்க்யூ. வாங்க மாப்ள. வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே நிக்கிறானே, தூக்கிலாமா? இங்க வேணாம், ஆள் நடமாட்டம் இருக்கும். என்ன பாரதி? என்ன பாரதி, நீ எப்பதான் வருவ? ஏதோ வந்துட்டே இருக்க, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன்.
இதையே தான் நீ 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. உன் மாமாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கால்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி தோ கிளம்புற நிக்கறாரு. உன் அக்கா சொல்லவே வேண்டாம். எப்படா ஏதாவது சாக்கு கிடைக்கும்னு இந்த மாமா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு இருக்காங்க. ஹேய், கோச்சுக்காத பாரதி. எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன். இதுக்கு மேல நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். சீக்கிரம் வா. சரி. கடவுளே. அண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏங்க, சரியான ஆளுங்க நீங்க. அந்த ஆதிய தப்பிச்சு போக ஐடியா கொடுத்து உங்க அன்னிக்கிட்டயும் அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்க பாருங்க. வா, என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஏய், நீ வேற. சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் போட்டு வச்சிருந்த திட்டமே வேற. ஆடு தானா போய் தலைய கொடுத்துருக்கு. அப்ப இது முழுக்க ஆதியோட வேலை தானா? எது எப்படியோ எனக்கு இந்த கல்யாணம் நடக்காம போனா சரி. என்ன ஆதி, முகூர்த்த நேரம் நெருங்குற சமயத்துல இப்படி பண்ணிட்ட? என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா? ஆமாமா, உங்களை பார்த்தாலே தெரியுதே பாவம் எவ்வளவு பதறி இருக்கீங்கன்னு. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் மாப்பிள்ள வந்துட்டார்ல. இனிமே நான் நினைக்கிற மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆதி, ஏண்டா ஆதி, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு இப்படிலாம் பண்ணலம்மா. டாக்டர் சொன்ன மாதிரி நானும் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல மாப்பிள்ள. அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த கல்யாணம் தேவையாம்மா? ஆதி, பிறப்பு இறப்புங்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லப்பா. எல்லாம் அந்த ஆண்டவன் முடிவு பண்றது. டாக்டருங்களே முடியாதுன்னு சொன்ன எவ்வளவோ பேரு நல்லபடியா இருந்திருக்காங்கப்பா. இத பாரு, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு. நீ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு தாலிய கட்டுப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், கௌதம், என்னமோ பேர் வச்ச மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அக்கா இல்லன்னு உடனே தைரியத்தை பாத்தியா இவளுக்கு? வாய கிழிக்கிறேன்டி. வேணாம் வேணாம், என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி. அக்கா வந்த உடனே போட்டு கொடுக்குறேன் இரு. ஏய் கௌதம், எங்க கௌதம் இருக்க? கௌதம். ஐயோ, என்ன இது இந்திரா குரல் மாதிரி இருக்கு? எதுக்கு இப்படி கத்துறா? அம்மா பார்த்தா போச்சு. என்ன தைரியம் இவளுக்கு? கௌதம், கௌதம். என்ன இந்திரா? கௌதம், என்ன இந்திரா? கௌதம், இங்க பாரு, உன்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு எனக்கு ஆக வேண்டியது இருக்கு. ஏய், அம்மா பார்க்க போறாங்க. போ, கிளம்பு. அத்தை தான் வீட்லயே இல்லையே. ஓ, அப்ப எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் என்ன கூப்பிட்டு இருக்கியா நீ? ஐயோ இல்ல கௌதம், நீ வா. இந்த மாதிரி விஷயத்துல நீ பயங்கர கில்லாடி இல்ல. நீ வா. எங்க? நான் தான் சொல்றேன்ல, நீ வா கௌதம். வா 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 கௌதம், வா. என்ன பண்ற? வா, நீ வா. என்ன இந்திரா? வா. என்னாச்சு? வா. என்ன இந்திரா? இங்க வா. என்ன? கௌதம், நீ சூப்பரா வரைவேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஏதோ டீசென்ட்டா வரைவேன். என்ன அதுக்கு? ஓகே, சூப்பர் கௌதம். நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா?
உன்னாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கௌதம். சரி, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. அம்மா எப்ப வேணா வந்துருவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. ஓகே, சொல்றேன். என்ன, ஒரு பெரியவர் ஒரு போதை கேஸ்ல மாட்டி விட்டார்ல? ஆமா. ச்சே, அந்த ஆளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. அவனை மாட்டி விட்டான்ல? சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்ல கௌதம், எனக்கு எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து சீக்கிரமா வெளியே வரணும். அப்பதான் என்னால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். விட மாட்டேன்டி. என்னமோ நடக்க போகுது. ஏதோ விபரீதமா நடக்கிறதுக்குள்ள தடுத்தாகணும். அதுக்கு ஒரே வழி இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதா கௌதம். எப்படி இந்திரா? அது எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆமா கௌதம், அதுக்காக நாம ஏன் சும்மா இருக்கணும்? அந்த ராஸ்கலை நேர்ல பார்த்தது நானும் ஆட்டோக்காரனும் மட்டும்தான். ஆனா அந்த ஆட்டோக்காரர் பயந்துகிட்டு எந்த ஹெல்ப்புமே இப்ப பண்ண போறதே கிடையாது. நீ நல்லா வரைவங்கிறதுனால நான் சொல்ற அடையாளங்கள் எல்லாம் வச்சு நீ ஓரளவுக்கு அவரை வரைய முடிஞ்சா நாம அத போலீஸ் கிட்ட அனுப்பி வைக்கலாம்ல. அதை வச்சு அவங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஏய் இந்திரா, இது பிரில்லியண்டான ஐடியா. சூப்பர். நீ பேசாம ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பதிலா ஐபிஎஸ் ஆயிடு. உனக்கு கரெக்டா இருக்கும். ஓகே கௌதம், முதல்ல வரையணும். ஒரே நிமிஷம், இங்க எது நடந்துச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இது என்ன புது வம்பா போச்சு. இந்த ஹேமா கூட இல்லையே, இப்ப என்ன பண்றது? கௌதம் வரைஞ்சிட்டானா இப்ப என்ன பண்றது? அதுக்கப்புறம் மூக்கு வந்து நல்ல நீளமா இருந்தது. கரெக்ட் கௌதம். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணு, ஹைலைட் பண்ணு. அப்புறம் தாடி இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய. சூப்பர் கௌதம், எக்ஸாக்ட்டா அப்படியே சேமா இருக்கு கௌதம். இத அப்படியே எனக்கு கொஞ்சம் ஃபோன் அனுப்புறியா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காமிச்சிட்டு வந்துறேன் ப்ளீஸ் கௌதம். நான் உனக்கு அனுப்புறேன். பேசாம இவ எடுத்துட்டு போற வழியில ஆளை வச்சு தூக்கிடலாமா? இந்த போட்டோ மட்டும் போலீஸ் கைக்கு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? ஐயோ போச்சு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டனே. போச்சு போச்சு இந்திரா. வசமா மாட்டிக்கிட்ட. இது போலீஸ் கைக்கு போச்சு. இந்திரா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? யோசி ராகினி. சரி, நான் கிளம்புறேன். இந்திரா, நானும் வரேனே. இல்ல இல்ல கௌதம், நீ கூடலாம் வர வேண்டாம். நான் கல்யாணி கூட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வரது அத்தைக்கு தெரிஞ்சா வீட்ல ப்ராப்ளம் ஆகும்ல. நான் போயிட்டு வந்துடுறேன் கௌதம். I'll manage. சரி. இந்திரா, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஷூர் கௌதம், கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். சென்ட் பண்ணிடு பிக்சரை. பாய். எடு எடு எடு, போனை எடு.
ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. இங்க ஒன்னு சக்தி வாய்ந்த மோப்ப நாய் ஒண்ணு இருக்கு. அது உன்னை ஸ்மெல் பண்ணிருச்சு. அதெல்லாம் விடு. இப்பவே இந்த செகண்டே நீ இந்த ஊரை விட்டு போகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஏன் இப்படி நடிக்கிற? சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன். என் மேல உனக்கு எதுவுமே இல்லை. போதுமா? சாப்பிடு. ரொமான்டிக்கா 2 பேரும் தனியா டின்னர் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு வாய் ஊட்டி விடலான்னு தோணுதா பாரு. என்னது? ஒண்ணு இல்லையே, சும்மாதான். நீ சாப்பிடு. இல்ல சார், எனக்கு போதும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 2 வீட்டு சம்மதத்தோட ஜாலியா லவ் பண்ணிட்டு இருப்போம்னு நினைச்சேன். என் தலையெழுத்து ரோட்ல எப்படி இருக்கணும்னு இருக்கு. சார், நான் இங்க இருந்து மேடமை பார்த்துட்டு தான் வருவேன். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. அம்மா 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 அம்மா, தாயே, அம்மா, தெரியாம சொல்லிட்டேன். உன்னை இங்க தனியாலாம் என்னால விட்டுட்டு போக முடியாது, சரியா? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே ஒரு சிச்சுவேஷன்ல என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு கேப்ப. ஐயோ, ஏன் சார் இப்படி கொல்றீங்க? அன்பரசி, அன்பரசி, இங்க யாருமே இல்ல, நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கோம். அதுக்கு இல்ல, ஒரே ஒரு கிஸ்ஸு. சார், ஏய், விக்கல நிப்பாட்டுறதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்மா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தண்ணி குடிச்சு நிப்பாட்டிக்கிறேன். தண்ணி குடிச்சாலும் அது நிக்காது. இல்ல, தண்ணி குடிச்சு நிப்பாட்டிக்கிறேன். ஐயோ, என்ன எப்படி பாக்குறா? அடிச்சிட போறா. என்ன சார் இப்படி பண்றீங்க? பாத்தியா, விக்கல் நின்றுச்சு. நீங்க கிளம்புங்க. நான் இருந்து மேடமை பார்த்துட்டு வரேன். அன்பரசி, அன்பு. ஏய், அன்பரசி, அன்பரசி, நில்லு. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நைட்டாவது வந்துருவான்னு நினைச்சேன். அப்பயும் வரல, இன்னமும் வரல. என்னாச்சுன்னே தெரியலையே. அன்பரசி தான் வந்துட்டா போல. மஞ்சு, அன்பரசி எங்க? அவ இல்லையா? சார், முதல்ல உள்ள வாங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். அன்பரசி எங்க மஞ்சு? சார், அன்பரசியை நீங்க பார்க்கலையா? நானா? நான் பார்க்கலையம்மா. சார், சொல்லுங்க சார். அன்பரசி, இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா இத உங்ககிட்ட சொல்லாமல இருக்க முடியாது. சார், என்னோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து நீ
சார் சொல்லுங்க சார், ஜவ்வு மாதிரி இழுக்காம சீக்கிரமா சொல்லுங்க. நீ காலேஜில் நடந்த லாஸ்ட் எக்ஸாம்ல டாப்பரா வந்திருக்க அன்பரசி. சார் நானா சார்? எதுக்கு தான் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? இல்ல சார், இத உடனே மேடம் கிட்டயும் சார் கிட்டயும் சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க தான் உன்னை பார்க்கவே மாட்டேன்றாங்களே, போன்லயாவது சொல்லலானா அதையும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா அன்பரசி, நீ இன்னைக்கு கண்டிப்பா பாட்டிய பாக்குற. அது எப்படி சார் முடியும்? காலேஜ்ல யாரு டாப்பரா வந்தாலும் அவங்கள நேர்ல வந்து ஜானகி பாட்டி பாராட்டுவாங்க. இப்ப யாரு காலேஜ் டாப்பர்? நீ தானே. அப்ப உன்னையே நேர்ல வந்து பாராட்டி தானே ஆகணும். நீ காலேஜுக்கு கிளம்பி வா. அதோட இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு டோர்னமெண்ட்டுக்கு. ஆமா சார், ஆனா அதை விட மேடமும் சார் இப்ப ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அது முதல்ல கண்டுபிடிச்சு அவங்கள அதுல இருந்து காப்பாத்தணும் சார். நீ தான் சொல்ற, ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணல. இல்ல சார், என் உள் மனசு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு சார். அவங்கள ஒரு தடவை பார்த்து பேசிட்டா எனக்கும் தெளிவு கிடைச்சிடும் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் வேண்டாம் சார். தீபா, என்னாச்சு? எனக்கு இந்த தாலி வேண்டாம் சார். ஏய் தீபா, என்னாச்சு உனக்கு? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் வேண்டான்னு சொல்ற? இந்த நொடிக்காக நீ எவ்வளவு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த. இப்ப ஏன் இப்படி பேசுற? ஆஹா, நம்ம ரிஸ்க் எடுத்து மாமாவையே பஞ்சர் பண்ணி ஒரு பிளான் போட்டா அவளாவே வேணான்னு சொல்றா. செம்ம ட்விஸ்டா இருக்கே. சூப்பர். தீபா, முதல்ல உட்காருமா. கழுத்துல தாலிய வாங்கிக்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம். முதல்ல உட்காரு. இல்ல சார், எனக்கு வேண்டாம். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சாரி சார், இங்க வர வரைக்கும் நான் குழப்பத்துல தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு தைரியம் வந்துச்சு. இது சரியா வராதுன்னு மனசுக்கு உறுதியா பட்டுச்சு. எனக்கு இந்த தாலியும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம் சார். தீபா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஏன் வேணாம்? எதுக்காக வேணாம்? என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா,
என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு நான் கார்த்திக் சார் வீட்ல இருந்து கிளம்பிடணும் தான்ப்பா முடிவு பண்ணிருந்தேன். இப்போ நிரூபிச்சாச்சு. எனக்கு இந்த திருப்தியே போதும்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, அவங்க நம்மளை எவ்வளவோ அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா நாம தப்பானவங்க இல்லைன்னு நான் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன். புரியவும் வச்சிட்டேன்ப்பா. இதுக்கு மேல அவங்க குடும்பத்துல நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஏய், என்னடி பேசுற நீ? யாரு என்ன சொன்னா என்ன? கார்த்திக் தம்பி உனக்கு சப்போர்ட்டா தானே இருக்காரு. அத மட்டும் பாரு. சும்மா அறிவு கெட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மாடி தீபா, இங்க யாராவது ஏதாவது சொல்லி உன் மனச கலைச்சாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு தான் இருந்தேன். ஏற்கனவே முடிவெடுத்துட்டியா? அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு உன்னை அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராதுமா, நீ என் பொண்ணாவை என் கூடவே இருந்துருன்னு சொன்னா இல்லையா? அதுக்கு நீ என்ன சொன்ன? உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அதே வீட்டுல உன்னை மருமகளா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டியா இல்லையா? தீபா, ஏன் வாயை மூடிட்டு இருக்க? அப்பா கேக்குறாருல, சொல்லு. சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு தீபா. ஐயோ தீபா, நேத்து துணி கடையில எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவு ஆசையா பேசிட்டு இருந்த. என் கண்ணே பட்டுடுமோன்னு பயந்துட்டு இருந்த. இப்ப இப்படி சொல்றியே. ஏய், நாங்க என்ன பண்ணுவோம் இப்படி எல்லாம் சொன்னா? ஆமாடி தீபா, மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? அப்படி இருந்தா சொல்லுமா, அவங்க கால்ல விழுந்தாவது பிரச்சனை சரி பண்றேன். அப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. யாருமே என்ன எதுவும் சொல்லல. நானதான் இந்த முடிவெடுத்தேன். இப்படி எல்லாம் எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவெடுக்கிற விஷயமா தீபா இது? முதல்ல வந்து தாலியை கழுத்துல வாங்கிக்கோ. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வேண்டாம் அண்ணி, நான் முடிவெடுத்துட்டேன். இனி அந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். தீபா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு மாப்பிள்ள கால்ல விழுந்தேன். இப்ப உன் வாழ்க்கைக்காக உன் கால்ல வேணாலும் விழுகிறேன். அப்பா, ஐயோ அப்பா, நான் உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு புரியுதுப்பா. எல்லாமே தெரிஞ்சுதான்ப்பா நான் சொல்றேன். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன உங்க மகளாவே நம்ம வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிடுங்கப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், நீங்க சார் பக்கத்துல வந்து நிக்கிறீங்களா? உங்க 2 பேர்கிட்டயும் நாங்க ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? 2 பேர் சேர்ந்து நின்னு எங்களை வாழ்த்துங்களேன். நீங்களும் டேடியும் சேர்ந்து நின்னு நியூ கப்பல்ஸ வாழ்த்துங்கம்மா. நில்லுங்க சிஸ்டர். அழுதே வா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க.
மேடம் அமைதியா இருக்காங்க. சூரியமாமா, புது மாப்பிள்ள பொண்ணுக்கு பால் பழம் கொடுக்கணும். அவங்க 2 பேரையும் சோஃபால உட்கார சொல்லுங்க. நான் போய் பால் பழம் எல்லாம் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜாஸ்மின். கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தவங்க பால் பழம் சாப்பிடுறது சம்பிரதாயம். அத கடைபிடிக்கணும். நீங்க போய் கொண்டு வாங்கக்கா. அது அப்படியே கொஞ்சம் பணங்கள் கட்ட தூக்கல போட்டு கொண்டு வாங்க. ஏன் மாப்ள, பணங்கள் கட்டு போட்ட பாலை குடிச்சிட்டு பாட்டு பாட போறீங்களா? அட நீங்க வேற சார். நான் ஜீ தமிழ் சரிகமாப்பால டைட்டில் வின் பண்ண வேண்டிய ஆளு. நான் என் அழகு தேவதையை பார்த்ததால அதுக்கு டைம் இல்ல, ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த பொய்யெல்லாம் காதால கேட்க வேண்டியதா இருக்குது. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. சூரியமாமா, அவங்க 2 பேரையும் உட்கார சொல்லுங்க. நான் போய் பால் பழம் எடுத்து வரேன். ஓகே. மாட்டுக்கார பையனுக்கு பால் பழம் கொடுக்க போறாங்களா? அழகு தேவதை ப்ளீஸ் சிட் கம். ஐயோ, பாத்து பொறுமையா. அம்மா ஜாஸ்மின், மாப்பிள்ளையோட வலது பக்கத்துல உட்காருமா. ஐயோ அங்கிள், பரவாயில்ல இருக்கட்டும். இதே என் கூட இடப்பக்கம் தானே இருக்கு. அதத்தான் சிம்பாலிக்கா சொல்றா என் டார்லிங். இல்லடா? மாப்பிள்ள சார், கொடுங்க. நான் நீங்க பாதி குடிச்சிட்டு மீதியை உங்க வைஃப்க்கு கொடுங்க. பாவ பியூட்டி குவீன். அப்பாடா, கொடுத்துட்டேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல. டார்லிங், நீ குடிச்சிட்டு மிச்ச பாதிய எனக்கு கொடு. நீ உண்ட மிச்ச பாலை நான் உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் எனக்கல்லவா மின்சார கண்ணி. சங்கர்பணி அங்கிள், எப்படி இதுக்குதான் பணங்கள் கண்ட பால்ல போட சொன்னேன். எப்படி பாட்டு சூப்பரா? ஜீ தமிழ் டைட்டில் உனக்கு தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜாஸ்மினை முருகன் கூட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். போட்டோம். அனுப்பி வச்சிடலாம் மாதிரி. ஏன் மகளே, பியூட்டியை அனுப்பி வைக்கிறதுல உன் சிஸ்டர் குறியா இருக்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க என்னங்க சொல்றது? நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஐயோ, இவ எதை சொன்னாலும் அவ தலையாட்டுறானே. சூர்யா, சொல்லுங்கம்மா. அவ்வளவு அவசரமா ஜாஸ்மினை வீட்டை விட்டு அனுப்பணுமா? கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு வந்தவங்க கூட 1 வாரம் தங்கிட்டு போவாங்க. இத்தனை நாள் இங்க இருந்த ஜாஸ்மின் அவ புருஷன் கூட இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமே சூர்யா. ஆமா மாப்ள, திடீர்னு பியூட்டி குவீனை வீட்டை விட்டு அனுப்புனா எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லப்பா, புது இடத்துல புது மனுஷங்களோட போய் ஜாஸ்மினால எப்படி ஜெல் ஆக முடியும்? அவ புருஷன் கூட கொஞ்ச நாள் இருந்தா தானே அவளுக்கும் பழக்க வழக்கம் எல்லாம் புரியும். அதுக்கப்புறமா கிளம்பி போலாமே. எனக்கு நோ அப்ஜெக்ஷன். டபுள் ஓகே. மேடம் எதை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை இங்க தங்க சொல்றீங்கன்னு நல்லா புரியுது. வழக்கமா பிறந்த வீட்டுல தானே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அத மனசுல வச்சு தானே மேடம் சொல்றீங்க?
கரெக்டா சொல்றாரு மாப்ள. ஐயோ எல்லாத்தையுமே தனக்கு சாதகமா எடுத்துக்கிறானே. ஆமா மாப்பிள்ள. ஐயோ நீங்க மாப்பிள்ளன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அது சொல்ல வார்த்தையே இல்ல, அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, அப்ப இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. சாரிடா நமக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சங்கரபாண்டி அங்கிள், ஸ்ரீஜா, அன்னைக்கு சூர்யா சாருக்கும் மாரி மேடம்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி அதை விட ஒரு மடங்கு மேல சூப்பரா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பெட்ல மல்லிகை பூலாம் போடாதீங்க, அது ஜாஸ்மினுக்கு ஆகாது. அதுக்காக சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரோஜா இதழ்களை அப்படியே பரபரன்னு தூவி விட்டுங்க. புரிஞ்சுதா? இருக்க மாப்ள, சூர்யா மாப்ள ஒன்னும் முடிவு சொல்லல, அதுக்குள்ள ஆர்டர் போடுறீங்க. சரிங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி ஜாஸ்மினும் முருகனும் கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மல்லிகா, உனக்கு விஷயமே தெரியாதா? உன் ஃப்ரெண்டு ராணி இருக்கால, அவளுக்கு கண்ணாலும், அதுக்காக தான் எல்லாம் போய்க்கிறாங்க. என்னக்கா சொல்ற? அட ஆமா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா பிரிச்சு பாரு. ராணிக்கு கண்ணாலும் நம்ம ஏரியால இருந்து எல்லாம் கிளம்பி போயிருக்காங்கன்னா அவளுக்கு அங்க பிரச்சனை வந்துருமே. சரி வரேன்க்கா. ஓம் கொடுங்க. என்னது இது? ராணியோட போன் அடிக்குது. என்னத்துக்கோசரம் மல்லிகா கூப்பிடுறா? சொல்லு மல்லிகா. தாமரையக்கா, ராணி அந்த போனை கொடுக்கா. உயிர் போற விஷயம்க்கா, போனை கொடு. சரி சரி இரு தரேன். உனக்கு போன் வந்திருக்கு. ஒண்ணும் இல்ல, பரிகார கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல பண்ணிருக்காங்க. வர வர இந்த செல்போனை எங்கெங்க பேசுறதுங்கிறதே இல்ல. சரி சரி பேசுங்க பேசுங்க. என்னக்கா? ஏய், மல்லிகா தான் போன் பண்ணிக்கிறா. ஏதோ முக்கியமான மேட்ராம். இந்தா சொல்லுடி. நம்ம ஏரியால இருந்து அத்தனை பேரும் உன் கண்ணாலத்துக்கு கிளம்பி வந்து நிக்கிறாங்க. எப்படியாவது தப்பிச்சிரு, பெரிய பிரச்சனை ஆயிடும். மாட்டிக்கின உன் கதை கந்தல் தான். நம்ம ஏரியா ஆளுங்க பூராவும் கிளம்பி வந்து நிறுறாங்களா? எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுக்கா. ஐயோ, நான் யாரட பேசுவேன்? அக்கா, எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுக்கா. சரி பாக்குறேன். ஐயோ, எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாங்க வாங்க எல்லாரும் போவோம். சூப்பர், பத்திரிக்கை கொடுத்தது வீண் போகல. ஒருத்தர் விடாம எல்லாரும் வந்திருக்காங்க. சரி சரி, நாம இங்க இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். வாங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. சம்பந்தமே இல்லாம ஆஜராகிறாங்களேன்னு பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் ராணியோட ஏரியாக்காரங்க தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீயும் உங்க அம்மாவும் திட்டம் போட்டிருக்கீங்க. சண்மதி, என்ன தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. எப்போ நீங்க பண்ண திருட்டுத்தனம் எனக்கு தெரிஞ்சு போச்சோ அப்பவே நீங்க என் மனசுல இல்ல. ஹேமா, நிச்சயதார்த்தத்துல தட்டு மாத்தும் போது கார்த்திக்கு யாரும் இல்ல, அவனுக்கு அம்மா ஸ்தானத்துல நீங்க தட்டு வாங்கிக்கோங்கன்னு எங்க அப்பா சொன்னார் இல்ல. அவரோட அந்த பெரிய மனசுக்கு முன்னாடி இப்படி அல்பத்தனமா போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்கோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி எப்படி உங்களுக்கு இல்லாம போச்சு? சொந்த மகனோட கல்யாண பத்திரிக்கைய யாரோ ஒருத்தனோட கல்யாண பத்திரிக்கை மாதிரி கோவில்ல வச்சு வாங்குனீங்கல்ல, அப்ப கூட இந்த விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு மனசு வரலல்ல? அவங்களையும் பாக்குறீங்க. அவங்க ஒரு அப்பாவி,
வெளுத்தது எல்லாத்தையும் பால நம்புறவங்க. என் அண்ணி எனக்கு முதல்ல நலங்கு வைக்க வரும்போது உங்களுக்கு கார்த்திகோட அம்மா ஸ்தானத்தை கொடுத்து தட்டு மாத்திக்கிட்டோம். அந்த மரியாதையை கொடுக்கணும்னு உங்களை நலங்கு வைக்க சொல்லி கோவப்பட்ட எங்க அண்ணிய சமாதானப்படுத்தின அப்பாவி அவங்க. உங்களுக்கு ஆதரவா அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க கண்ணு பாத்தீங்களா? அவங்க கண்ணுல வர கண்ணீரை பாத்தீங்களா? அது ஏன் நீங்க பண்ண துரோகத்தால வர கண்ணீர் தெரியுமா? உடம்ப எரிஞ்சப்போ வேண்டுதல் செய்யணும்னு கோவிலுக்கு போய் சிரமப்பட்டு வேண்டுதல் செய்யும் போது கூட அமைதியா நின்னு என் வலியையும் வேதனையையும் வேடிக்கை பார்த்தீங்கல்ல. அப்படின்னா இவ்வளவு கொடூரமான மனசு உங்களுக்கும் உங்க பையனுக்கும் இருந்திருக்கும். சண்முதி பேசாத. இங்க நீங்க யாருமே பேசக்கூடாது. வாங்கப்பா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயா பாண்டி, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல. நடந்தது ஒரு தப்பு, துரோகம், நம்பிக்கை துரோகம். அது செஞ்சவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவங்கள கடுமையா தண்டிக்கணும். ஐயப்பா, ஐயப்பா, என்ன ஐயப்பா மனசு கேட்கல ஐயப்பா. என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஐயப்பா. அதான் எல்லாம் நாசமா போச்சே. இனிமே என்னத்த பண்றது? அம்மாவும் பையனும் சேர்ந்து இப்படி ஏமாத்திட்டு போயிருக்காங்களே. பெரிய மனுஷன் அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இப்படி நடந்திருக்க கூடாது. அவங்கள குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க தெளிவா திட்டம் போட்டுதான் வந்திருக்காங்க. மாறு வேஷத்துல வந்தவங்கள நாம தான் சரியா கவனிக்கல. ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஐயப்பா, உன்னை நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காத. நீ ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும்ல. நீ ஒரு லாயர், எல்லா விஷயங்களையும் விவரமா விசாரிக்கிறவன். உன் பொண்ணு விஷயத்தை இப்படி அலட்சியமா விட்டுட்டிய. மோசமான விஷயங்கள் எல்லாமே அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாற வயசாடா நமக்கு. இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு பாரு. எவ்வளவு அவமானம். எல்லார் முகத்திலயும் இருக்கிற வேதனையை பாடுறா. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லுவேன். என் பொண்ணு விரும்பிட்டா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே தவிர, யார் அவங்க, எங்க இருக்காங்க, எங்க இருந்து வராங்கன்னு யோசிக்காம உன் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டியாடா. ஐயப்பா, ஐயப்பா,
ஐயப்பா அப்பா அப்பா எனக்கு தரோடா. டேய் ஐயப்பா டேய் என்னடா பண்ற நீ? இறங்குடா. ஐயப்பா என்னடா? என்னப்பா இதெல்லாம்? அப்பா என்ன ஆச்சுப்பா? நீங்க தானப்பா எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி முடிவு பண்ண எப்படி? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்றது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியும்ல? அதுவும் நம்ம விக்ரமுக்கு அழகான, திறமையான, வசதியான பொண்ணை பார்க்கணும். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு ஆகுமா? பொறுமையா தான் பார்க்கணும். இவருக்கு நம்ம மண்டையை போட்டு உருட்டலன்னா தூக்கமே வராதே. பொறுமையானா எப்படி ஒரு 5 வருஷம் ஆகுமா? அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணு தேடணுங்கிற பிளான்ல இறங்கிட்டோம்னா நம்ம தேடிட்டே தான் இருக்கணும். நாம தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சைடுல அவங்க கான்டாக்ட்ஸை வச்சு பொண்ணு தேடினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. நீங்க சொல்ற மாதிரி நல்ல அழகான, அறிவான, வசதியான பொண்ணை சீக்கிரமே பார்க்கலாம்ல. சூப்பர் மகா. மகா சொல்றதா செம்ம ஐடியா. நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரோக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாவே விக்ரமுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொண்ணு பாத்துறலாம். ஏன் சின்ன மாப்பிள, நம்ம விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க நமக்கு தெரியாதா? எதுக்கு எல்லாரும் தேடணும்? சொல்ல போனா அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. டேய் புலி, என்ன பேசுற நீ? அவங்க நம்ம சம்மந்திடா. விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயமே முடிஞ்சிருச்சு. நீ என்னமோ அவங்கள வேத்தாளுங்க மாதிரி பேசுற? சரி, நீங்களும் உங்க சைடுல விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆளும் பேருமா சேர்ந்து 4 பக்கத்துலயும் தேடினாதான் சீக்கிரம் ஏதாவது நல்ல பொண்ணா அமையும். சரிங்க சம்பந்தி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்ப நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி விக்ரம் தம்பிக்கு நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடும். தம்பிக்கு பொண்ணு அமைஞ்சதும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். அப்ப சரி, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. நாங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சீக்கிரமே நல்ல தகவல் சொல்றோம். சரிங்க சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோம் சம்பந்தி. வாங்க. விக்ரம், வரோம் தம்பி. அப்ப நானும் போயிட்டு வரட்டுமா? கேரியா. வரோம் தம்பி. வரோம் சம்பந்தி. பாய் விஜய். வாங்க. பாய். பாய். பாய்மா. உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்ததும் சம்பந்திங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்ததுன்னு பாத்தியா நந்தினி? ரொம்ப வெள்ளந்தியான மனுஷங்களா இருக்காங்க. இவ்வளவு நேரம் எல்லாரும் என்னோட லைஃப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்னோட மைண்ட் செட் என்ன, என்னோட டிசிஷன் என்னன்னு கேட்கவே இல்லையே. இவங்களெல்லாம் நம்பி இவங்க பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, நினைச்சாலே பகீர்னு இருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ப்ரோ இப்படி அசத்துறியே? எதுக்கு ப்ரோ இவ்ளோ சர்ப்ரைஸ்? என்னோட அண்ணி யாருன்னு இப்பவே சொல்லிட வேண்டியதானே? இரு சொல்றேன். அவ இங்கதான் இருக்கா. அக்கா.
யாருன்னு சொன்னதும் உங்க எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னா என்ன என்ன எல்லாருமே ஷாக்கா பாக்குறீங்க? இவதான் அனு. இவ சொந்த ஊர் கேரளா. நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போகும்போது தான் அனு எனக்கு இன்ட்ரோ ஆன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த பைத்தியக்காரன் மீராவோட கையை பிடிச்சு இழுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணன் அண்ணன் தான் கத்துனாங்க. என்ன கூட கூப்பிடல, சீதாவை கூப்பிடல, வேற யாரையுமே கூப்பிடல, உங்களை தான் கூப்பிட்டாங்க. நீங்கெல்லாம் அண்ணனா? ஏன் உயிரோட இருக்கணும்? செத்து போயா? ராம், என்னடா என்ன பேசுற நீ? மரியாதை இல்லாம அப்பாவை வாயா போயான்னு பேசிட்டு இருக்க. வேற என்ன சொல்றீங்க? அப்பான்னு சொல்லணுமா? ட்ரக்ஸ் வைக்கிறது, சொந்த தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்றது, இவர அப்பான்னு சொல்லணுமா? அப்பாவுக்கான ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கா? சொல்லுங்க. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. என் முன்னால் நிக்காம போக சொல்லுங்க. அண்ணா, இதான் உனக்கு லிமிட். சீதா சொல்றது கேட்டுட்டு அப்பாவை தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். வாய மூடு. உனக்கு இப்படி ஒரு மாப்பிளை பாக்குறேன், சந்தோஷமா கட்டிக்கோ. அதான் நடக்கும். அப்ப தெரியும் உனக்கு. அண்ணே, என்னதான் இருந்தாலும் பெரியப்பா நீங்க அப்படி பேசக்கூடாது. வாய மூடிக்கிட்டு இருக்கணும். யாராவது பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாஸ், வாங்க போலாம். மிராக்கா, வாங்க போலாம். அதான் கூப்பிடுறால, போ. அவ சொன்னாதானே நீ கேப்ப. போடா. இத சொல்றதுக்கு மட்டும் தெரியுது இல்ல? நீங்க ஏதாவது நல்லது சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க.
பண்றதெல்லாம் ஃப்ராடு தனம். நீங்க சொல்லி ராம் கேட்கணுமா? அசிங்கமா இல்ல? அண்ணே, நீ எதுக்கு பேசுற? அவரும் பேசுவாரு. அவர் என் தாய் மாமா, பேசுவாரு. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி சொல்றான். உரிமை இருக்கோ இல்லையோ, அந்த ஆள் கிட்ட ரகசியம் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே யாராவது மீராக்கா கல்யாணத்துல சம்மந்தப்பட்டிய பாஸ் கடுப்பாயிடுவாங்க. தில்லு முள்ள இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது. ஏய், ஏத்தி விடுறியா? ஏய், அவ்வளவுதான் உன்னை. மரியாதை இல்லாம பேசுன கொன்றுவேன். ஏய் சில்லு வண்டுகளா, உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பெரியப்பா சித்தி இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு போத மாப்பிளைய தான் பாப்பாங்க. கட்டிக்கோங்க. மீராக்காவுக்கு நாங்க பாத்து கொடுத்தோம். சீதா, இப்ப நீ எனக்காக பேசி என்ன நடக்க போகுது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நீ பேசுறது இவங்களுக்கு புரியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சம்பந்தி. சம்மந்தியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னெல்லாம் நம்பி நான் சம்பந்தம் பேசினேன் பாரு. என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும். இவங்களுக்கு என்ன ஆச்சு? சரக்கு எதுவும் போட்டிருக்காங்களா? மரியாதை இல்லாம பேசுறாங்க. யோ, காதுல கேக்குதா இல்லையா? ஹலோ, என்ன மரியாதை தேயுது? என்னைய புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? என்ன பண்ணான்னு தெரியுமா? பைத்தியம் மாதிரிலாம் இல்ல, அவன் பைத்தியமே தான். மேடம், விஷாலுக்கு போதை பழக்கம் இருக்குன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நீங்க கூட பரவாயில்ல, அதை பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. போதை பழக்கம் இருக்குன்னு சொன்ன. மிட் நைட்ல என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னியா? உன் பையனை இங்க அனுப்பிச்சிட்டு அங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க? அவன் எதுக்கு அங்க வந்தா? யோ, நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்னையா கேக்குற? அவன் அங்க வந்தது சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். விட்டா மீராவை கற்பழிச்சிருப்பாயா? எப்படியா மீராவை சம்மதிக்க வைக்கிறது கல்யாணத்துக்கு? சொல்லி தொலை. எல்லாத்தையும் கெடுத்துட்டான் உன் பையன். மன்னிச்சுக்கோங்க மேடம், இன்னைக்கு அவன் ஓவரா ட்ரக்ஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி அவன் ஒரு குழந்தை மாதிரி. சாரி மேடம். யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இனிய சாரி வேண்டி கிடக்க? மேடம் ஒரு நிமிஷம். டேய், என்னடாச்சு? டேய் நில்றா. டேய், இப்பதான் அந்த அம்மா கிட்ட சாரி கேட்டேன். நீ என்னடா பண்ணிட்டு வந்த? என்னடா கோலம் இது? நீங்க எதுக்கு சாரி கேட்டீங்க? யாருக்கிட்ட சாரி கேட்டீங்க? தட்ஸ் நாட் ரைட். டேய், எதுக்கு எடுத்தாலும் ரைட் ரைட் சொல்லிட்டு எல்லாத்தையும் ராங்கா பண்ணிட்டு இருக்க. டாட், நான் என்ன ராங்கா பண்ணேன்? லூசாடா நீ? லூசா? நீ எதுக்குடா அந்த பொண்ணு வீட்டுக்கு போன? டாட், என்ன வார்த்தை இது? லூசுன்றீங்க? நான் லூசா? என்ன டாட், திடீர்னு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறீங்க? டேய், இப்படி எல்லாம் பண்ணா எப்படா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க? முட்டாள். என்னாச்சு? டாட், அந்த காய் என்ன அடிச்சிட்டான். அவன் நல்ல நேரம் நான் பிஸ்டல் எடுத்துட்டு போகல. இல்ல ஷூட் பண்ணி அவனை கொன்னு இருப்பேன். என்ன மகா இப்படி சொல்றான் இவன்? அவன் ராம ஷூட் பண்ணிடுவானா? அதுக்கு முன்னாடி நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன். டேய், உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா? டாட், என்ன டாட் என்னையவே மிரட்டுறீங்களா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஒன்ன மர்டர் பண்ணுவேன். அடுத்து அந்த சத்யா, லாஸ்ட் மீரா. எவ்ரிஒன் வில் டை. டேய், உன்னால தினம் தினம் செத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். நீங்க செத்துட்டா நான் எப்படி இருப்பேன்? நானும் செத்து போயிடுவேன். ஐ வில் கில் மைசெல்ஃப். ஏய் கழுதிங்களா, உங்களெல்லாம் எதுக்குடா வேலைக்கு வச்சிருக்கேன்? இவனை தப்பு பண்ண விட்டு பார்த்துட்டு இருப்பீங்களா? டேய், கூட்டு போய் படுக்க வைங்கடா. ஓகே டாட், யூ டேக் ரெஸ்ட். ரைட்? டேய், ரைட் தான். போ, கூட்டு போங்கப்பா. குட் நைட் டாட். ஓ நைட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மார்க் என்கிற மார்க்கண்டேயன் ஒரு கொலை கேஸ்ல 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அதுவும் சும்மா வரல, வெறும் மார்க்கா உள்ள போயிட்டு வக்கீல் மார்க்கா வெளியே வந்திருக்கேன். உனக்கு 4 பிள்ளைங்க, 6 பேரம்பேத்திங்க. உன் பசங்களால உனக்கு பிரச்சனை, ஒன்னால உன் குடும்பத்துக்கு பிரச்சனை. உன் குடும்பத்துல தினம் ஒரே பஞ்சாயத்து தான், கரெக்டா? ஏய், யாரா நீ? என்ன மார்க்கு, ஆளு கொஞ்சம் ஷார்ப்பு. இந்நேரம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க வந்து நிக்கிறேன்னு நினைச்சா என்கிட்டயே யாருன்னு கேக்குற? நான் யாருன்னா நீ தேடி வந்திருக்கிய அவனோட சொந்த அண்ணன். டேய், எங்கடா உன் தம்பி? இனிமே அவன் உனக்கு தேவைப்பட மாட்டான். ஏன்னா இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்கியோ அந்த விஷயத்த பிளான் பண்ணவனே நான் தான். புரியலையா? என் தம்பிக்கு உன்னை சரியா டீல் பண்ண தெரியாம சொதப்பிட்டான். அதான் இந்த வாட்டி நானே களத்துல இறங்கி லாரிய விட்டு ஏத்துனேன். என்ன ஒண்ணு, வச்ச குறி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. உன் பேரன் வந்து சிக்கிட்டான். பரவாயில்ல, அடுத்தது நீதான். டேய், பொண்ணு செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். என்னடா நிக்கிறீங்க? வந்து இவனை பிடிக்கடா. டேய், உங்ககிட்ட தான் சொல்றேன். டேய், வாங்கடா, வந்து அடிக்கடா அவனை. வந்தீங்க மறுத்துருவேன். வேண்டா டேய், உங்க முதலாளி காப்பாத்துங்கடா. தைரியம் இருந்தா வந்து பாருங்கடா. ஏய், கிட்ட வராதீங்க. பின்னாடி போ, பின்னாடி போ. போ, பின்னாடி போங்கடா. யோ மார்க், விடுறியா? விடு, சொன்ன கேளியா? நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இவன் கழுத்துல கத்தி இஞ்சி இஞ்சா இறங்கும். பரவாயில்லையா? பின்னாடி போங்க, கிட்ட வராதீங்கடா, கிட்ட வராதீங்க. இந்த இடத்துலயே உன்னை போட்டு தள்ளிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். ஆனா எனக்கு இப்ப மூடு இல்ல. அதனால இப்ப நான் இதை செய்ய போறது இல்ல. ஏன்னா உன்னையும் உன் தம்பியவும் நான் மொத்தமா காலிப்பட போறேன். அதுக்கும் மேல உன் மேல இருக்கிற எல்லா கேஸையும் தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். உங்க பிசினஸ் ஒண்ணும் இல்லாம ஆக்கி உங்க 2 பேரையும் வாழ்க்கை முழுவதும் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்றேன்டா. கிட்ட வந்தீங்கன்னா துரி விடுவேன். போங்கடா. டேய், எழுந்துடா. சார், சார், அவனை விடக்கூடாது சார். சீ, வாய் முடுங்கடா. அவன் தான் அசிங்கப்படுத்திட்டானே. உங்களே அடிச்சு போட்டான்ல, அப்புறம் என்ன? போங்கடா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் இருந்த ரவி வேற, இந்த சக்தி இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்துக்கிற ரவி வேற. அவர் யார்கிட்டயும் இல்லாத மாதிரி அவன்கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு சாஃப்டா நடந்துக்கணும்? அவனை ஹர்ட் பண்ணா இவருக்கு ஏன் டென்ஷன் ஆகணும்? அவன் ஜெயிச்சா இவர் ஏன் சந்தோஷப்படணும்? இப்ப கூட சக்திக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே அப்படியே இவர் முகமே பதறி போகுதே ஏன்? எங்க ஒரு நிமிஷம். எங்க போனீங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம் இல்லையா? அதுக்கு தான் கேக்குறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன? நிலா, go to your room. Yes, ma. நான் உங்ககிட்ட கேஷுவலா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அது எதுக்கு நீங்க பிரச்சனையா மாத்துறீங்க இப்போ? இங்க பாரு உமா, எனக்கு சண்டை போடுற மனநிலையே இப்ப இல்ல.
தேவையில்லாம என்ன இழுக்காத. விடு என்ன. நில்லுங்க. அப்ப நான் சண்டை போடுறேனா? உங்களை நான் எந்த விஷயமும் கேட்கவே கூடாதா? சரி கேளு. இப்ப உனக்கு என்ன தெரியணும்? இவ்ளோ நேரம் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டேன். ஏய், அதான் சொன்னேனே ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு. அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியணுமா? எந்த ஃப்ரெண்ட பார்க்க போனீங்க? ஏதோ புது கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போனேன். கேக்குறா பாரு. சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட அடிக்காதீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, எங்க போன? எங்கடி போன? அதான் உனக்கு தெரியல, சொல்லு. ஹாஸ்பிடல்ல இருக்கிற அந்த சக்தியை பார்க்கிறதுக்கு தானே போனீங்க. என்ன என்ன பாக்குறீங்க? அவனை தானே பார்க்க போனீங்க. உண்மையை ஒத்துக்கோங்க. ஏய், உண்மை எதுக்கு ஒத்துக்கணும்? நான் உன்ன சக்தியை பார்க்க போல. அதெல்லாம் உன் கற்பனை. யாரு? நான் கற்பனை பண்றேனா? நீங்க சொல்றது பொய்ன்னு உங்க கண்ணே காமிச்சு கொடுக்குது. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லி தப்பிக்கலாம்னு ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. உமா, வர நீ என்ன ரொம்ப நோன்ற. இங்க பாரு, ஒரு மனுஷன் மனசு சரியில்லாம இருக்கும்போது அப்புறம் பேசிக்கலாம்னு விட மாட்டியா? எப்ப பாரு ஏதாவது நோய் நோய்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நான் பேசுறதே உங்களுக்கு டார்ச்சரா இருக்குன்னா பிளாஸ்டர் வாங்கி என் வாயை ஒட்டிக்கிட்டாதான் உண்டு. இல்லையா இனிமே நான் இந்த வீட்ல பேசவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போடுங்க. இருந்துக்கிறேன். வீட்ல ஒவ்வொருத்தர் என்னென்னமோ பண்றாங்க, ஏதேதோ புதுசா நடக்குது. ஆனா அதையெல்லாம் பார்த்து நாங்க எதுவுமே கேட்க கூடாது இல்ல. கண்ணு காது எல்லாத்தையும் மூடிக்கணும். அதுதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க. பண்றேன், அதையும் பண்றேன். இருக்கிற மிச்ச காலத்தை ஓட்ட எதையாவது செஞ்சுதானே ஆகணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பேசாம அமெரிக்கால சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன உங்க வீட்டு மருமகள் ஆக்குறேன்னு ஆசை காட்டி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. கடைசியில என்ன நடந்துச்சு? அந்த வித்யாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க தொழில் வாரிசா அவளை அறிவிக்க போறீங்க. என்ன ஒரு பைத்தியம் மாதிரி சுத்த விட்டீங்க. போதா குறைக்கு உங்க பையனும் மருமகளும் சேர்ந்து எனக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் பொறுத்து போவேன். நான் என்ன புத்தரா இல்ல காந்தியா? சாதாரண பொண்ணுதான். எனக்கும் கோவம் வரும்ல, பழி வாங்கணும்னு தோணும்ல, அதான் செஞ்சேன். இனிமேலும் செய்வான் ஆண்டி. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடி சொன்ன? ஏய், தப்பு தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. நான் இருக்கும் போதே என் பார்ட்னர் மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு வேதா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பதான் நான் ஜெயில இருந்தே வெளியே வரேன். வெளியே வந்த உடனே நேரா என் வீட்டுக்கு கூட போகாம ஒன்ன பார்க்கதான் வந்திருக்கேன். அப்படி வந்தவகிட்ட நடந்துக்கிற முறையா இது? சரி, ரொம்ப பசிக்குது. என்ன சாப்பாடு? சாப்பாடு விஷம் இருக்கு, குடிச்சிட்டு சாவு. சார் ரொம்ப சூடா இருக்காரு போலயே. போய் 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்க. எது? பிரீத்தி, உனக்கு என்ன வேணும்? சாதா தோசையா இல்ல கீ ரோஸ்ட்? ஆண்டி, இவளுக்கு ஒரு கீ ரோஸ்ட், எனக்கு ஒரு மசால் தோசை. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. போங்க போங்க, போய் சுட்டு எடுத்துட்டு வாங்க. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு. வெளியே போல உங்க 2 பேரையும் சேர்த்து இந்த வீட்டை பணமாக்கிடுவேன். அப்படியா? இப்ப நீங்க தோசை ஊத்தி எடுத்துட்டு வரலன்னா இந்த வீடு இப்பவே இழவு வீடாயிடும். அதெல்லாம் எடுக்க மாட்டானுங்க. நான் சொன்னா தலைய வேணா எடுப்பானுங்க. நான் சொன்ன மாதிரி தோசை ஊத்தி எடுத்துட்டு வரீங்களா இல்ல? வேதா, உன் புருஷன் கிட்ட சொல்லு. எங்களுக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல வேதா. இப்போ உன் பொண்ண கொன்னா கூட அதே ஜெயில் தான், அதே தண்டனை தான். எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா உன் பொண்ணு செத்துட்டா அது உனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. ஐயோ, என்னடா ஒரு தோசைக்கு எல்லாம கொலை பண்ணுவாங்கன்னு நீங்க எல்லாரும் என்ன பாக்குறது எனக்கு புரியுது. என்ன பண்றது?
கலிகாலம் எல்லாம் நடக்கும். மிஸ்டர் சந்திரமோகன் சார், போங்க சார், போங்க போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.